வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து ரன் ஆகுது அப்படின்றதுக்கு இன்னைக்கு நடந்திருக்கு. டெய்லியும் நடக்கிறது, ஆனால் இன்னைக்கு நடக்கிறதும் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பேஸ் பண்ணி எப்படி மார்க்கெட் ரன் ஆகுது. ஸோ இன்றைக்கி நம்ம தான் சார்ட்டை காமிக்கிறோம். ஏன் அப்படின்னா ஒரு புரிதலுக்காக. கீழே ஓப்பன் ஆன மார்க்கெட் நம்மளுக்கு இந்த இடத்துல நியர்பை நம்மளுக்கு எங்கே 24,234 ஓப்பன் ஆன மார்க்கெட்டு ஓப்பன் ஆன அடுத்த 1 மினிட்ல நம்மளுக்கு 344 வர காரணம் என்ன? ஃபஸ்ட்டு விஷயம், நேற்று நம்மளுக்கு 350 புட் ஆப்ஷன், 24,350 புட் ஆப்ஷன் கீழே போகிறதுக்கு சான்சஸ் கம்மி அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். அதுதான் இருந்துச்சு. அடுத்ததாக 450 போனதுக்கும் ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? அது நேற்றுக்கு வீடியோ வந்து கொஞ்சம் ஃபுல்லராக பார்த்துருந்தோம். இல்லை ஆல்ரெடி இந்த வெபினார் அட்டன் பண்ணவங்க, கிளாஸஸ் அட்டன் பண்ணவங்க, இவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அந்த ஓப்பன் மார்க்கெட் மூவ்மெண்ட் வச்சு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 டைம்ஸ் வெபினார் கண்டக்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? இதில் எப்படி மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க ஆக்டிவ் கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி, முந்தைய நாள் க்ளோசிங் டேபிளில் வச்சு அந்த க்ளோசிங் டேபிளுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணி அடுத்த நாள் அந்த மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம எப்படி ஸ்பான்டேனியஸாக முடிவு பண்ணி என்ட்ரி அண்ட் எக்ஸிட், ஸ்டாப் லாஸ் இதெல்லாம் வைக்கலாம் அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி 3 டைம்ஸ் வெபினார் பண்ணிட்டோம். இது 4th டைம் வர்ற சண்டே கண்டக்ட் பண்ண போகிறோம். இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓப்பன் மார்க்கெட் தான். மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனோடனே ஒரு ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓப்பன் ஆகிட்டு ஒரு லோ வச்சுட்டு அடுத்து மேலே ஒரு ஹை வைக்கிறதுக்காக ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரேஞ்சை வந்து க்ளோசிங் டேபிள் அடிப்படையில் நம்ம கணக்கீடு பண்ணி கண்டுபிடிக்க முயலும். சரிங்களா? அப்போ அந்த கண்டுபிடிச்சு அதன் வழியாக நம்ம எப்படி ஒரு பர்சன்டேஜ் வைஸில் வந்து பிரித்து நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட், ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து அந்த பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. அந்த பொசிஷனல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு அதில் வந்து கண்டினியூஸாக ஒரு 3 to 4 days நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒன் சைடாக ரன் ஆகும். ஸோ அப்படி ஒன் சைடாக ரன் ஆகிற அந்த மார்க்கெட்டை வந்து நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்றத பொறுத்து இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டினியூவாக ஒரு 3 to 4 days நம்மளுக்கு கேப் அப்பில் போகும். அப்படி போகிற மார்க்கெட்டை நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது? ஸோ அது மூலயமா ஆப்ஷன் பையிங்கில் பொசிஷனலாக ஒரு ஆப்ஷனை பை பண்ணி வச்சிட்டிங்க. உதாரணத்துக்கு ஒரு ஆப்ஷனை வந்து ஒரு 100 ரூபாய்க்கு நீங்கள் பை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அடுத்ததாக வந்து இந்த கண்டினியூஸ் கேப் அப் ஆர் கண்டினியூஸ் கேப் டவுன் அந்த மாதிரி நடக்குதுன்னு வச்சுங்க. அப்போ உங்களுடைய ப்ரீமியம் அப்படின்றது 100 ரூபாயிலிருந்து 200 ஆர் 300 போயிடும். அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டலுக்கு ஒரு 100 to 300 200% மேலே நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அது வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு இந்த வெபினார் வந்து இருக்கும். ரெண்டாவது, இதில் நிறைய பேர் கேட்கக்கூட, அப்போ ஓப்பனுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரிவர்சல் வருது இல்லைங்களா? இந்த ரிவர்சலில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும். அடுத்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து இங்கேருந்து மேலே ஏறும்போது ஒரு டேபிள் செட் ஆகிருப்பாங்களா, அந்த டேபிளுக்கு நம்ம இன்ட்ராடே முறையில் அதை வந்து அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது வந்து க்ளோசிங் டேபிள் அனாலிசிஸ் வேறு மாதிரி, இன்ட்ராடே டேபிள் அனாலிசிஸ் வேறு மாதிரி. ஸோ அதில் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து அந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி சேஞ்ச், ஒவ்வொரு சினாரியோவுக்கும் அந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டிக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வெபினார் மூலயமா ஜாயின் பண்ணி வர்றவங்களுக்கு இந்த போன மந்த்து இதுக்கு முன்னாடிலாம் நடந்ததை விட இந்த மந்த்து கொஞ்சம் அதிகபட்ச ஆஃபர்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது வரைக்கும் கேட்டவங்க எல்லாத்துக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 15,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும் நம்மளுக்கு. இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 10,000 கொண்டு வர போகிறோம். இந்த வெபினார் கண்டக்ட் பண்ணிவிட்டு இந்த வெபினாரில் ஜாயின் பண்ணி, சரிங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் மந்த்லி கிளாஸஸ் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இந்த வெபினார்லேயே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிடும். அதுலேயே ஓரளவுக்கு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும். எதனால் அந்த ப்ரைஸ் ரேஞ்சை நம்ம குறைக்கிறோம் அப்படின்னா, இந்த மே 11ஆம் தேதி நம்மளுக்கு ஓப்பன் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு கிளாஸஸ் அட்டன் பண்ணுறீங்க இல்லையா? அப்போ இந்த ஓப்பன் மார்க்கெட்டில் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அதை வச்சு நீங்கள் 11ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு டவுட்ஸ் வரும். அப்போ இந்த 11ஆம் தேதி அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு அடுத்ததாக வந்து 1ஆம் தேதிக்கு மேலே தான் கிளாஸ் இருக்கும். அப்போ இந்த நாட்கள் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ எனக்கு அது சொல்லிக் கொடுக்குறது அப்படின்றது கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். அதனால தான் அந்த ஃபீஸை வந்து நம்ம குறைச்சிருக்கோம். சரிங்களா? இந்த டைம்.
ஸோ ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வெபினாருக்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. இன்னைக்கு க்ளோசிங்கில் நாளைக்கு எப்படி 0 to ஹீரோ இருக்கிறதுக்கு வாய்ப்புன்னு பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு 24,220, ஹை அப்படின்றது 449. அப்போ இதில் எந்த இடத்துல மார்க்கெட் வந்து நம்மளுக்கு இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். டேபிள் எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த டேபிளுக்கு மார்க்கெட்டுடைய எக்ஸ்பைரி எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளுக்கு 24,400 கால், 500 கால், 400 புட் அண்ட் 300 கால். அப்போ இது ஒரு சிம்பிளாக எடுத்துக்கங்க. 300 புட் ஆப்ஷன், 500 கால் ஆப்ஷன், சரிங்களா? அடுத்து 400 கால் ஆப்ஷன், 400 புட் ஆப்ஷன் இந்த இடத்துல. அடுத்து 350 புட் ஆப்ஷன், 350 கால் ஆப்ஷன் இந்த இடத்துல. அப்போ இது ஒரு ஸ்ட்ராங்கிள், இங்கே ஒரு ஸ்ட்ராடல். அப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது என்ன, 24,414. அப்போ மெயினாக முடிஞ்சிருக்க இடத்துல அந்த 300 to 500க்கு மிட் பாயிண்டில் ஒரு ஸ்ட்ராடல் இருக்குது. அப்போ அந்த ஸ்ட்ராடலின் அடிப்படையில் தான் நம்ம மார்க்கெட்டை வந்து பார்க்கணும், சரிங்களா? அடுத்ததாக தான் நம்ம சினாரியோவும் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டியும் போகணும். முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், இந்த எக்ஸ்பைரிக்கு முந்தைய நாள் டேபிள் எப்படி இருக்கோ அந்த டேபிளுடைய ஒரு மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல எக்ஸ்பைரி நடக்கும் நாளைக்கு ஃபுல்லாகவே. நான் சொன்னேன் இல்லை, இந்த ஓப்பன் மார்க்கெட்டில் ஒரு ரேஞ்ச் வச்சுட்டு அகைன் ஒரு டேபிள் கிரியேட் ஆகி அகைன் வருவாங்கன்னு சொல்லி. இவங்க இந்த திருப்பி இங்கே வரும்போது ஒரு டேபிள் கிரியேட் ஆகும். அந்த டேபிள் வந்து இந்த க்ளோசிங் டேபிளோட ஒத்து போய் இந்த க்ளோசிங் டேபிளில் என்ன மிட் பாயிண்ட்டோ அந்த இடத்துல எக்ஸ்பைரி வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இந்த புதன்கிழமை க்ளோசிங் டேபிள் மட்டும், சரிங்களா? அப்போ 24,400 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 43னா 24,443. அப்போ நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை 449க்கு நியர்பை வந்தாச்சு. அடுத்து 24,400 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 79, 80 ரூபான்னு வச்சிட்டிங்கன்னா 24,320. அப்போ அந்த 80 ப்ளஸ் ஒரு 43னா 123. அப்போ 24,400 ப்ளஸ் 123 24,523. அதே மாதிரி இந்த பக்கம் 400 ப்ளஸ் 123 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 24,277 நியர்பை, ஓகேங்களா? அப்போ இதுதான் வந்து ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்சு. ஸோ இதுக்குள்ளே நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படின்ற பட்சத்தில் இந்த எஸ்டர்டே ஹை கிட்ட போயிட்டு திருப்பி உள்ளே வர போகிறாங்களா, இல்லை எஸ்டர்டே ஹைக்கு மேலே போய் நம்மளுக்கு 500ன்றதை ரீச் பண்ண போகிறாங்களா, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுதான் இந்த ஓப்பன் மார்க்கெட்டில் உள்ள ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இதில் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி எப்படி இம்பாக்ட் பண்ண போகிறான்னு. நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படின்ற பட்சத்தில் இப்போ நம்மளுக்கு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது கால் சைடில், சரிங்களா? அடுத்து புட் சைடில் அதிகமாக இருக்குது. ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே போய் சஸ்டெயின் ஆகிட்டு அங்கே இந்த புட் ஆப்ஷனுடைய ஐவியும் குறைச்சிட்டாங்க, காலில் ஆல்ரெடி ட்ராப் அவுட்டாக இருக்குது, புட்லேயும் ஆல்ரெடி குறைச்சி ஒரு 10:30 or 11க்கு மேலே நம்மளுக்கு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி சுத்தமாக குறைஞ்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் முழுக்க முழுக்க ஒரு சைட்வேஸ்குள்ளே போய் எக்ஸ்பைரி முடிஞ்சிடும். 0 to ஹீரோன்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் 0 to ஹீரோ எப்படி நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோலேயே கொஞ்சம் பேக்வேர்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா 0 to ஹீரோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்போம், எந்த மாதிரி ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஒரு பேசிக்காக நீங்கள் அதில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் 0 to ஹீரோ எப்படி ரன் ஆகும் அப்படின்றத. ஸோ அந்த 0 to ஹீரோ ஸ்ட்ராட்டஜின்றதை பாருங்கள், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்ததாக பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு 54,610. அப்போ நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் 54,270 முடிச்சிருந்தாங்க, சரிங்களா? 54,270 முடிச்சிருந்தாங்க. ஆனால் மேலே 54,500 புட் ஆப்ஷன், ஓகேங்களா? அதாவது 54,500 புட் ஆப்ஷனும் 55,000 புட் ஆப்ஷனும் இருந்தாங்க. அப்போ என்ன சொல்லியிருந்தோம், ஒரு சின்ன ரெக்கவர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ரெக்கவர் கொடுத்து நம்மளுக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. அப்போ இன்றைக்கி க்ளோசிங்கில் நம்மளுக்கு 54,500 ஸ்ட்ராடல் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த ஸ்ட்ராடலின் அடிப்படையில் பார்த்தா குறைந்தபட்ச ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மேலே 54,000 புட் ஆப்ஷன் அண்ட் 55,000 கால் ஆப்ஷன், சரிங்களா? அப்போ இவங்களுடைய மிட் பாயிண்ட் 54,500னா 54,250. அடுத்து இவங்களுடைய மிட் பாயிண்ட் 54,500 to 55,000 அப்படின்னா
54,750. அப்ப இந்தந்த லெவல்ஸ்லலாம் எப்படி ரியாக்ட் ஆகுறாங்கன்னு பார்க்கணும். 2வது இன்னைக்கு என்ன ஹை வச்சிருக்காங்க, அந்த ஹைக்கு மேல போகும்போது இந்த ஐவி எப்படி இருக்கு? க்ளோசிங்ல இருக்க ஐவி எப்படி இருக்கு? ஓப்பன்ல இருக்க ஐவி அண்ட் அந்த எஸ்டர்டே ஹையை கடக்கும்போது ஐவி எப்படி இருக்கு? ஸோ இதில் ஓவரால் நம்மளுக்கு கால் சைடு அதிகமாக இருக்காங்க, கால் சைடு கம்மியாகவும் புட் சைடு அதிகமாகவும் இருக்காங்க. அப்போ ஓவரால் இந்த 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 டிகே தெரிஞ்சிருச்சுங்களா? கால் சைடு நம்மளுக்கு 157 தான் ஏறி இருக்கு, ஆனால் புட் சைடு வந்து 207 பாயிண்ட் ஏறி இருக்காங்க. ஸோ இந்த டிகேவை கால்குலேட் பண்ணணும். ஏன் இப்படி டிகே ஆகுது? ஒரு பக்கம் ப்ரீமியம் ஏறுறதை விட இன்னொரு பக்கம் இறங்குறதுக்கு ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது. முழுக்க முழுக்க இந்த ஆப்ஷன் ப்ரீமியத்தில் இருக்க டைம் வேல்யூ டிகே பண்ணுறதுக்காக ஒருத்தருக்கு கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க, இன்னொருத்தர் அவங்களோட அதிகமாக கரைப்பாங்க. சரிங்களா? அப்போ ஒருத்தருக்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா ப்ரீமியத்தை வந்து கொடுத்துட்டே போயிடுவாங்கன்னு நினைக்க முடியாது. அதுலேருந்து திருப்பி டிகேவும் நடக்கும். ஒரு ப்ரீமியத்தை நீங்கள் எப்பயுமே எடுத்து பாருங்க, கால் ஆப்ஷனாக இருக்கட்டும் புட் ஆப்ஷனாக இருக்கட்டும், 2 பேருமே அவங்களுடைய ஹை வச்சதுக்கப்புறம், சரிங்களா, ஒரு லோவில் இருந்து ஏறி ஹை வச்சதுக்கப்புறம் எந்த இடத்துல க்ளோஸ் ஆகுறாங்க, கால் ஆப்ஷனும் சரி புட் ஆப்ஷனும் சரி. அப்போ அந்த ஹை வச்சதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகும்போது இங்கேருந்து ஏறினதுக்கும் திருப்பி ரிவர்ஸ் ஆகுறதுக்கும் ஃபாஸ்டராக இருக்கும். ஒரு ப்ரீமியம் கொடுக்கப்பட்டதுக்கும் அது கரைக்கப்பட்டதும் வேகமாக இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்ம ஓரளவுக்கு தனித்துவமாக தெரிய ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? 2வது அந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பேஸ் பண்ணி எப்படி மார்க்கெட் ரன் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம தனித்துவமாக நிற்போம். 2வது அடுத்ததாக வந்து இந்த வெபினாரில் ஜாயின் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே, ஸோ அவங்க எல்லாருமே லாஸ்ட் டைம் நம்மளுக்கு மந்த்லி கிளாஸஸில் இதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட லேர்ன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அந்த வெபினாரில் ஜாயின் பண்ணவங்களும் சரி, அவங்க எல்லாம் இப்போ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணி அவங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்பவுமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். ஏன்னா நம்ம மட்டும் ஒரு சரியான பாதையில் போகிறது இல்லாமல் நம்மளை சார்ந்தவர்களும் ஒரு சரியான பாதையில் அழைத்து செல்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை ஜாயின் பண்ணி விட்டவங்க இந்த தடவை கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேருக்கு மேலே ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ஜாயின் பண்ணி விட்டவங்களுக்கும் சரி, வந்தவங்களுக்கும் சரி, ஃப்ரெண்ட்ஸை நம்பி இந்த ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்தவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு சரியான பாதையில் தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்றதுக்கு ஊர்ஜிதப்படுத்திக்கலாம் இதன் மூலியமாக. சரியா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து அதில் ஒரு உத்வேகம் கிடைக்கும். அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலாம், இல்லை ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல, கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ நான் அதுக்கு வந்து மேம்படுத்திக்குவேன். இல்லை ரொம்ப ஸ்பீடாக போகிறேன், இல்லை ரொம்ப ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் ஏதாவது வருது, இந்த மாதிரி சொல்கிறேன். ஏன்னா எனக்கே வந்து தெரியுது, ஒரு சில இடத்துல ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது, ஒரு சில இடத்துல ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் வருது. அதெல்லாம் உங்களை அஃபெக்ட் பண்ணுதா இல்லையா, இல்லை வேறு என்ன நம்ம மாற்றிக்கணும் அப்படின்றதெல்லாம் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.